நம்ம எல்லாருமே ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு சுச்சுவேஷனில் இருப்போம். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது இங்கே இம்பார்ட்டனே இல்லை. ஏன்னா நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட நினைப்பு எல்லாம் ஒரு நொடிக்கு ஒரு நொடி மாறும். என்ன வேணால் நம்ம நினைக்கலாம், என்ன வேணால் ஆசைப்படலாம். ஆனால் அது எல்லாமே நடக்கணும்னா இங்கே இம்பார்ட்டனாக ஒன்று என்ன தேவை? பிலீஃப், நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இருந்தால் மட்டுமே நம்ம நினைக்கிறது நடக்கும். அப்போ பிலீஃப்னா என்ன? உங்களோட இன்னர் ப்ரோக்ராம் ஒன்று செட் பண்ணி வச்சிருப்பீங்க உங்களுக்குள்ள. இது நடக்குமா நடக்காதா, இந்த விஷயத்துக்கு இது கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு. ஆனால் டீப்பாக உங்களோட இன்னர் ப்ரோக்ராம் ஒரு விஷயத்த நம்புது. ஆனால் நீங்கள் வெளியில் இது நடக்காது, இது கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே ஆப்போசிட்டாக தான் அது ஆக்டிவேட் ஆகும். நம்ம உள்ள என்ன நம்புகிறோமோ அதுதான் நமக்கு ரியாக்ஷனில் கிடைக்கும். உள்ள நீங்கள் நெகட்டிவாக நினச்சிங்கன்னா நெகட்டிவாக கிடைக்கும், பாசிட்டிவாக நினச்சிங்கன்னா பாசிட்டிவாக கிடைக்கும். ஏன்னா இங்கே எல்லாமே நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ கான்ஷியஸ் 5% தான், சப்கான்ஷியஸ் 95%. என்னதான் ரிச் ஆகணும்னு யோசிச்சாலும் நினைச்சாலும் சொன்னாலும் உங்களோட இன்னர் மைண்டில் நம்மளால முடியாதுன்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா ரிசல்ட் அங்க நெகட்டிவா தான் வரும். இது மணிக்கு மட்டும் அல்ல, எல்லா விஷயங்களுக்கும் இதே தான். நீங்க சொல்றீங்க நான் சக்சஸ் ஆகணும் அப்படின்னு, ஆனா உங்களோட இன்னர் மைண்ட் சொல்லுது நான் ஆவரேஜ் தான் அப்படின்னு. அப்ப இங்க என்ன நடக்கும்? அப்போ இங்க ரிசல்ட் வராது. நீங்க உங்களுக்கு ஏற்படுற ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுவீங்க. ஃபியர், பயம் வரும். செல்ஃப் சாபடேஜ் பண்ணுவீங்க. உங்களோட நெகட்டிவ் பிலீஃப்லாம் இருக்குல்ல, அது உங்களுக்குள்ள அங்க ஹிடன் ஆயிடும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன நினைக்கிறாங்க இந்த பிலீஃபை பத்தி அப்படின்னா, மணி ஏர்ன் பண்றது ரொம்ப கஷ்டம், இதை என்னால் ஈஸியாக செய்ய முடியாது, என்னால் அங்கே போக முடியாது, இந்த மாதிரி இது கஷ்டம் அது கஷ்டம், நான் லக்கி இல்லை, இந்த மாதிரி எல்லாம் திங்க் பண்றது தான் உங்களுக்கு அங்கே ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகுது. இதுதான் உங்கள் லைஃபையும் பிளாக் பண்ணுது. அப்போ ஹவு டு சேஞ்ச் பிலீஃப்? நான் என்னோட இன்னர் ப்ரோக்ராம்ல நெகட்டிவா பிலீவ் பண்ணி வச்சிருக்க சிஸ்டத்தெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்றது? ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், அவேர்னஸ். ஃபர்ஸ்ட் நீங்க எதை நெகட்டிவா பிலீவ் பண்ணிருக்கீங்களோ அதை கண்டுபிடிங்க. என்ன மாதிரியான விஷயத்த நீங்க நெகட்டிவா நம்பிட்டு இருக்கீங்க அதை நோட்டீஸ் பண்ணுங்க, அதை ரைட் பண்ணுங்க. இதுதான் இதோட காரணமானு கண்டுபிடிச்சு அனலைஸ் பண்ணி அதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நீங்க முயற்சி எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க ஒரு 50,000 சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா உங்க மைண்டுக்குள்ள அது நெகட்டிவா நான் ஆவரேஜ் பர்சன், ஒரு மிடில் கிளாஸ், நான் இந்த வேலை தான் பார்க்குறேன் அப்படின்னு நெகட்டிவா நம்பியிருப்பீங்க. ஸோ இந்த ரீசனை தான் நான் கண்டுபிடிக்க சொல்றேன். அப்போ நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வாழ்ந்துட்டு இருந்தாலும் இதை எப்படி ஓவர் கம் பண்ணி வெளியில வருது அப்படின்னா, நான் இதுக்கு உண்டான முயற்சி எடுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஏர்னிங்ஸ் அதிகமாக வர்றதுக்கு நான் என்ன டெவலப் பண்ணிக்கிறேன், பணம் எப்படி சம்பாதிக்கிறதுங்கிறத கற்றுக்கிறேன், அதுக்குண்டான முயற்சி எடுக்கிறேன். இந்த மாதிரியான விஷயத்த தான் நீங்கள் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். நெக்ஸ்ட், ரீப்ளேஸ். நீங்கள் எதை நெகட்டிவாக நம்பிட்டு இருக்கீங்களோ அதை நீங்கள் மாற்ற ட்ரை பண்ணணும். அதை மாற்றிட்டு பாசிட்டிவாக வரதுக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இதுதான், அதுக்கு பதிலாக இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரோக்ராமையே சேஞ்ச் பண்ணணும். இவ்வளோ நாள் எது உங்களால் முடியாதுன்னு நினச்சிங்களோ அது என்னால் முடியும், அதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியை நான் தேடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நெகட்டிவ்க்கு பதிலாக பாசிட்டிவை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். தென் தேர்டு, பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான அஃபர்மேஷனை நீங்கள் கிரியேட் பண்ணணும். அஃபர்மேஷன் மட்டும் அல்ல, அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் ரிப்பீட்டேஷன் பண்ணணும். இதுதான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த நீங்கள் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை பற்றி அதிகமாக யோசிக்கணும், அதுக்கு உண்டான முயற்சியை செயல்படுத்தணும். இந்த இடத்துல ரிப்பீட்டேஷன் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட், ஃபீல் த எமோஷன். நீங்கள் கிரியேட் பண்ணுற அந்த பாசிட்டிவ் பிலீஃபுக்கு எமோஷன் ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கணும். அதுதான் இங்கே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். அதாவது ஜஸ்ட் வேர்ட்ஸ்ல மட்டும் எனக்கு இது வேணும், எனக்கு கிடைச்சிருச்சு அந்த மாதிரி சொல்லாம இன்பில்ட்டாவே உள்ள இருந்த ஒரு ஃபீலை, ஆல்ரெடி உங்களுக்கு கிடைச்ச மாதிரியான ஒரு இமேஜினேஷன் இந்த இடத்துல நீங்க எமோஷனல் ஃபீலிங்கா நீங்க கொண்டு வரணும். நெக்ஸ்ட், ப்ரூஃப் கிரியேட் பண்ணணும். உங்க ஆள் மனசு ஒரு விஷயத்த நம்பணும், அது சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல கண்டிப்பா ஒரு ப்ரூஃப் தேவை. இப்போ ஒரு சின்ன சின்ன
வின் கூட, ஒரு சின்ன சின்ன சக்சஸ கூட நீங்க பெரிய விஷயமா நினைச்சு சந்தோஷப்பட்டு செலிப்ரேட் பண்ணும். அந்த மாதிரி நீங்க சேஞ்சஸ் பண்ணும். இப்போ ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் நீங்க கிராட்டிடியூடே எழுதலைன்னு வச்சுக்கோங்க. ஆனா ஒரு மாசமா உங்க சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் கிடைச்ச நிறைய விஷயங்களுக்கு நீங்க கிராட்டிடியூட் எழுதிட்டே இருக்கீங்க. ஆனா இதை சாதாரணமா எழுதிருப்பீங்க. ஒரு மாசத்துக்கு அப்புறம் நீங்க எழுதின எல்லா கிராட்டிடியூடையும் ஒன்ஸ் ரீட் பண்ணி பாருங்க. உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இவ்வளோ விஷயம் நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கா, இவ்வளவு நாள் நமக்கு தெரியாம போயிருச்சு, இவ்வளோ அற்புதமா, இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கா, நமக்கு ஒண்ணுமே நடக்கலன்னு நினைச்சோமே அப்படின்னு நினைக்கிறோம்ல. ஆனா அந்த இடத்துல நமக்கு கிடைச்ச அந்த சக்சஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்தி பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷம் வருது. அந்த மாதிரிதான் நீங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஃபீலிங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட உங்களோட இப்போ போயிட்டு இருக்கிற அந்த சக்சஸ்க்கு நீங்க செலிப்ரேஷனை கொடுக்கணும். ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்டான கோல்டன் லைன் சொல்லட்டுமா? உங்களுக்குள்ள இருக்கிற பிலீஃபை நீங்க சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ரியாலிட்டி லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும். நீங்க யோசிக்கிறத விட நீங்க எதை நம்புறீங்களோ அதுதான் உங்களோட ஃபியூச்சரை கிரியேட் பண்ணும். ஸோ இந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டா எல்லாமே உங்க வாழ்க்கையில பாசிட்டிவா ஃபீல் பண்ண முடியும், பாசிட்டிவா அட்ராக்டும் பண்ண முடியும். அதனாலதான் நான் ஒவ்வொரு வீடியோலயும் சொல்லுவேன், நம்பிக்கையோட ட்ரை பண்ணுங்க, நம்பிக்கையோட ட்ரை பண்ணுங்க, நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோட பாசிட்டிவா செய்றீங்களோ அது சின்ன விஷயமா இருந்தா கூட உங்களுக்கு சக்சஸ் தான் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.